வந்துருச்சு. நல்லா பயங்கரமாக பிடிக்கிறீங்களா? மோயி மோயி யாருன்னு கூடு போட்டா? இப்படி இப்படி தூக்கு ஒரே தூக்குதான் வெண்ணெய் கட்டி முழுக்கின மிளகுத்தூள் அரைச்ச மிளகா சாந்து முழுக்கின கல்லுப்பு ஐயோ நீ நேர அடிக்கல கையில் அடிக்கிய பயப்படாத நான் இருக்கேன். கையெல்லாம் அடிச்சா இப்போ தலையிலே அப்போ ஓகே ஓகே அது பூப்பட தாங்க கொண்டு என்ன வீசுற ஈஸியாக இருக்குண்டா. அப்படி மேலே மேலே அடிச்சு மேலே மேலே வைங்க. அமராது அமராது வாய்ப்பே இல்லை. நீ நினைக்கிற இல்லை கேமரா அப்படி கொண்டு போற புகையை போய் அதில் உள்ள முடி வைங்க. சூட வேணாம் நீங்கள் வைங்க. கிட்டியோட வாழ கமான் இந்த இருக்கு செட்டில் விடு இல்லை விடு போத விடு விடு நான் தள்ளிக்கிறேன். இழுங்க தாத்தா போடு அப்படி வைங்க. கம்பிங்க கம்பி எடுத்து காட்டிடுவோம். என்னென்ன வேணும்னு சொல்லி கணக்கு நடத்துறேன். நான் எடுக்கிறேன். அவன் இங்கே முறுக்குறான் முறுக்கு தான் திக்கிறேன். வா அப்படியே வா. தள்ளாட்டே ஆயிடாரு. ஒரு ஆள் வச்சுட்டு அப்புறம் அடுத்த வை. வச்சுக்க வச்சுக்க பணம் இருங்கடா. போயிருங்க போங்க இங்கிட்டு வராதீங்க. லேசா போங்க லேசா லேசா எங்க தலை நினைக்கிற மாதிரி இப்போ பேசிட்டு போயிடணும். இப்படி போயிடணும் இல்லை மசாலா தடவணும் இல்லை அதுவும் ஹீட்டில் இருக்கமா அப்படியே எரிக்குது. மலைக்கு முன்னாடி வச்சுக்கணும் மரம். நீ பயங்கரமான பிரில்லியன்ட்ரா. ஓகே அந்த கையில தான் பாருக்கு சமையல பார்த்து. கையை பார்த்துக்கணும். மாட்டி வச்சுருவாங்க. சின்ன கம்பி எல்லாம் கீழே போட்டுறாதீங்க. இது இருக்கு அருமையாக இருந்திருக்கு. ஆனால் எரிச்சல் யாரு யாரு நல்ல வேக்காடு.
எடுத்து வச்சுக்கிறோம். சோத்தை போட்டுக்கிறேன். வெறும் கறியை எடுத்து தின்னுக்குறோம். நாட்டு வைக்கிறாங்க இதாம்ட்டு அதான் நல்ல ஆரோக்கியமாக சாப்பாடு தானே, நல்லா அடிச்சு ஏற்றுங்க. நல்ல முரட்டு வான்கோழியாக வாங்கி நல்ல பெருசாக நல்லா தணல் போட்டு அதை அப்படியே ஸ்லோவாக வேக வைக்கும்போது டக்குன்னு மழை வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப பகீர்னு ஆகி போச்சு. ஐயோ மழை வந்து கெடுத்துருமோன்னு அப்படியே அந்த மழையை விரட்டி விட்டுட்டு நல்லா அந்த கோழியை வேக வச்சு எடுத்து சாப்பிடும்போது நீங்களே பிக்கும்போது பார்த்துருப்பீங்க, அப்படி நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அதோட தாத்தா வச்ச ஆட்டுக்கறி குழம்போட இன்னைக்கு ஒரு புடியிலையும் இது வேற லெவல் புடி, அருமையான சாப்பாடு.